பயணத்தின் பாடம். ஒரு நகரத்தின் ரயில் நிலையம். அதில் ஒரு ரயில் அதிகாலை நேரத்தில் நீண்ட தூரம் செல்வதற்கான மெதுவாக பயணம் தொடங்கியது. அந்த ரயிலில் பரணி என்ற இளைஞன் முதல் முறையாக தனியாக பயணம் செய்தான். அவன் மனதில் பல கனவுகள். புதிய வேலை, புதிய நகரம், புதிய வாழ்க்கை. ரயில் ஒவ்வொரு நிலையத்திலும் நின்றது. சிலர் இறங்கினர், சிலர் ஏறினர். பரணி கவனித்தான். ஒரு வயதான தாத்தா அமைதியாக ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்தார். சிறிது நேரம் கழித்து அவர் பரணியிடம் பேசத் தொடங்கினார். "தம்பி, இந்த ரயில் நமது வாழ்க்கையைப் போன்றது" என்றார் தாத்தா. பரணி சிரித்தான். "எப்படி தாத்தா?" "நம்மோடு எல்லோரும் கடைசி வரை வரமாட்டார்கள். சிலர் சில நிலையங்களில் இறங்கிவிடுவார்கள். சிலர் புதிதாக வருவார்கள். ஆனால் ரயில் மட்டும் முன்னே செல்லும். அதுபோல நம்ம வாழ்க்கையும் முன்னே சென்று கொண்டே இருக்கும்" என்றார். அந்த வார்த்தைகள் பரணியின் மனதில் ஆழமாக பதிந்தன. சில நாட்களில் அவன் புதிய நகரத்தில் சவால்களை சந்தித்தான். நண்பர்கள் சிலர் விட்டுச் சென்றார்கள். ஆனால் தாத்தாவின் வார்த்தைகளை நினைத்து அவன் மனம் தளரவில்லை. "நான் ஒரு ரயிலில் இருக்கிறேன், என் பயணம் இன்னும் தொடர்கிறது" என்று அவன் தன்னம்பிக்கையுடன் முன்னேறி சென்று கொண்டே போனான். பல ஆண்டுகள் கழித்து பரணி வெற்றிகரமாக அவன் வேலையில் ஒரு பெரிய பதவிக்கு சென்றுவிட்டான். பின்பு மீண்டும் ஒரு நாள் ரயிலில் பயணம் செய்வதற்கான நேரம் வந்தது. அப்போது அந்த தாத்தாவின் வார்த்தைகள் அவன் மனதில் மீண்டும் ஒலித்தன. நீதி. வாழ்க்கை ஒரு ரயில் பயணம் போல். யார் வருகிறார்கள், யார் செல்கிறார்கள் என்பது முக்கியமில்லை. நம் பயணம் முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும் என்பதே முக்கியம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள். அப்பொழுதுதான் மேலும் இது போன்ற வீடியோ பார்க்க முடியும்.